Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.2ல் கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம், ரைட்? இப்போ கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னா, இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் தி 3 நான் கோப்ளேனார் வெக்டார்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோப்ளேனார்னா ஒரே லைனில் லை ஆகிறது, சாரி ஒரே பிளேனில் லை ஆகிற வெக்டார்ஸ் அப்படிங்கிறது. இங்கே வந்து நான் கோப்ளேனார் வெக்டார்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தென் ரெப்ரசன்டட் பை தி கன்கரண்ட் எட்ஜஸ் ஆஃப் parallelepiped of volume 4 cubic units. அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 3 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4. அதுதான் இங்கே கிவன். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a plus b டாட் b cross c plus b plus c டாட் c cross a plus c plus a டாட் a cross b. இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பிகாஸ் பை யூஸிங் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் வெக்டார். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். அந்த 6.2ஓட பேசிக்ஸில் நம்ம பேசியிருந்தோம் எப்படி இதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு. அதே விஷயம் தான் பண்ண போகிறோம். அப்போ a டாட் b ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை நம்ம அப்படியே உள்ள ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேர்ம் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் இன்டு திஸ், அடுத்து பி வெக்டார் இன்டு திஸ், அடுத்து பி வெக்டார் இன்டு திஸ் ஒன், சி வெக்டார் இன்டு திஸ் ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் சி வெக்டார் இன்டு திஸ் ப்ளஸ் ஏ வெக்டார் இன்டு திஸ். அதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, ஒரு வெக்டார் ப்ராப்பர்ட்டி இதை நம்ம பேசிக்லேயே பார்த்துருக்கோம். அப்போ ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் பி கிராஸ் சி ப்ளஸ் இங்கே இருக்க பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் பி கிராஸ் சி ப்ளஸ் அடுத்தது பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் C cross A, that is the third term, plus C vector dot product with C cross A, so that is the fourth term. Then fifth one enna, C vector dot product with A cross B plus A vector dot product with A cross B, so that is the 6 terms நம்மளுக்கு வரும். இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது என்ன, இது நமக்கு என்னன்னு தெரியும், which is a box product of ABC. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வெக்டார் வெளியில் டாட் ப்ராடக்ட்லையும் மற்ற 2 கிராஸ் ப்ராடக்ட்லையும் இருந்தாலே இட் இஸ் அ பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ இதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா பி கமா சி தான், இதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி தான், ஆஸ் வெல் அஸ் இதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி தான். மூணு டேர்மே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. அப்போ வாட் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேம் வெக்டார் இங்கேயோ பி வெக்டார் இங்கேயோ பி வெக்டார் இருக்குது. அப்போ சேம் 2 வெக்டார் இருக்கப்போ இட் பிகம் 0. சிமிலர்லி இங்கே பாருங்கள் சி டாட் சி, அப்போ இதுவும் 0. அடுத்து ஏ இங்கே ஏ இருக்குது. ஸோ தட் இதுவும் வந்து நமக்கு 0 ஆயிரும். மற்றபடி மிச்சம் 3 ஏபிசின்னு வந்துடும். அப்போ 0 ப்ளஸ் ஏபிசி இந்த தேர்ட் டேர்ம், அண்ட் இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 ப்ளஸ் இந்த ஃபோர்த் டேர்ம் அகைன் என்ன, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி, அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் அகைன் 0. அப்போ 3 டைம்ஸ் நமக்கு என்ன வருது, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி? மேலே நம்ம வச்சுருக்கோம் பை வால்யூம் ஆஃப் parallelepiped, திஸ் இஸ் 4. ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 4, தி ஆன்சர் இஸ் 12. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்ன, 12. அதாவது தி வேல்யூ ஆஃப் this one is equal to 12. okay, so that's it. simple question தான் இது. just அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற விஷயம். that is the fourth question. then fifth one என்ன, find the altitude of a parallelepiped determined by the vectors. 3 வெக்டார் a வெக்டார் b வெக்டார் and c வெக்டார் அப்படின்னு 3 வெக்டார் இருக்கு. if the base is taken as the parabola determined by, that is parallelogram determined by the b vector அண்ட் சி வெக்டார். அப்போ இந்த சி வெக்டார் பி வெக்டாரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பேஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கிவன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு -2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 3k கேப். சிமிலர்லி பி வெக்டார் இஸ் நத்திங் பட் i கேப் ப்ளஸ் 3j கேப் -2k கேப், அண்டு சி வெக்டார் இஸ் நத்திங் பட் -3i கேப் ப்ளஸ் 2j கேப், தட் இஸ் j கேப் ப்ளஸ் 4k கேப். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எடுத்துருக்கோம். தென் வாட் இஸ் வால்யூம்? ஆக்சுவலி வீனா வால்யூம் இஸ் நத்திங் பட் a dot b cross c. okay, so அப்போ a dot b cross b c is nothing but box product of abc, that is the volume. அப்போ box product எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, under the determinant a வெக்டாரோட ijk coefficient, b வெக்டாரோட ijk. a பாருங்க -2 5 3, b 1 3 -2 -3 1 4. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதிருப்போம். 1 3 -2 -3 1 4, that is the value. so then we need to find the determinant. அப்போ -2 into leave its corresponding row and column, 4 3s are 12, minus of -2 become +2. then second one -5 into leave its row and column, 4 -6, right, because minus into minus become plus, so +6, but நம்ம டிட்டர்மினன்ட்லேயே மைனஸ் போடும், அந்த மைனஸ். +3 into இந்த row and column இட்டிங்கன்னா 1, minus of -9 become +9, so that it becomes -2 into 14, -5 into -2
plus 3 into 10. So that is the answer. அப்போ finally என்ன வருது minus 28 plus 10 plus 30. அப்போ answer 40 minus 28 which is nothing but 12. So நம்ம ஃபைன் பண்ணியிருக்க வால்யூம் வந்து 12. தென் பி கிராஸ் சி, இது ஏன் நம்ம பி கிராஸ் சி ஃபைன் பண்ணுறேன்? ஏன்னா கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க பாருங்க, பேஸாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பிஎன்சி ஃபார் அ பேரலிலோகிராம். ஏன்னா பேரலிலோகிராமோட வால்யூம் ஃபைன் பண்ணணும், தட் இஸ் ஏரியா ஃபைன் பண்ணோம்னா நம்ம பி கிராஸ் சியை வச்சு தான் ஃபைன் பண்ணுவோம். அப்போ பி கிராஸ், அதாவது அந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸை வச்சு நம்ம ஃபைன் பண்ணுவோம். அப்போ பேஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது இது ரெண்டை வச்சு அப்படிங்கிறதுனால அதோட கிராஸ் ப்ராடக்ட். அப்போ ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே கேப், ஐ கேப் ஜே கேப் கே கேப், பியோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் கொஸ்டின்ல இருந்து எடுங்க. ஸோ பியோட வேல்யூ 1 3 -2, சி வந்து -3 1 4, அது ரெண்டையும் எழுதிக்கிறோம். 1 3 -2 -3 1 4. Now find the determinant of this. So I vector I cap into leave its corresponding row and column. So 3 4s are 12. Minus of -2 become +2. Then minus j cap into leave its corresponding row and column 4 -6. Plus k cap into leave its corresponding row and column 1 plus 9. Okay. So up answer என்ன வரும்? 14 I cap plus 2 j cap plus 10 k cap. Right? Because இது -2 minus into minus become plus. So plus 2 j cap plus 10 k cap. And இதோட area find பண்ணோம்னா what we need to find? We need to find the magnitude of that. That is modulus. Modulus of b cross c is nothing but root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square. So answer root of 14 square 196 plus 2 square 4 plus 100. So அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது? root of 300 which is root of 100 into 3. 100க்கு root எடுத்தீங்கன்னா 10. So 10 root 3 is the answer for this one. Okay, that is area. And we need to find altitude. What is the altitude? Altitude h is nothing but volume by area. Okay, so ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னா வால்யூமை ஏரியாவால் டிவைட் பண்ணிங்கன்னா will get the height of that respective measurement parallelogram. Okay, so அந்த parallelogram ஏரியா அண்ட் வால்யூமில் பேசலப்போ பேரலிலோபைப்ட் அப்படின்னு பேசியிருப்போம். வி பை ஏரியா. ஸோ அப்போ 12 divided by 10 root 3. ஸோ 12 by 10 root 3. இங்கே கூட நான் என்ன பண்ணலாம், இதை 5 டேபிளில் கேன்சல் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 6 by 5ன்னு வரும். பட் எனிவேஸ் நமக்கு இது வந்து என்னவா இருக்குது, டினாமினேட்டரில் ரூட்டில் இருக்குது. தட் இஸ் மிக்ஸ் இதில் இருக்குது. ரேஷனலைஸ் டினாமினேட்டர் பண்ணணும். டினாமினேட்டரில் இரேஷனல் இருக்கிறதுனால we have to rationalize denominator. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடு வித் இதோட ரூட் 3. ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், இதோட காஞ்சிகேட்னா மைனஸ் ஆஃப். ஸோ அப்போ 12 by 10 root 3ன்னு இருக்குது. நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைடு வித் என்ன பண்ணுவோம்னா minus of 10 root 3 by minus of 10 root 3. இதோட ஆப்போசிட் சைன் பண்ணணும். ஓகே, பட் இந்த -10 கெட்ஸ் கேன்சல். அப்போ 3 by root 3 இருந்தாலே போதும். நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க ரூட் டேர்மை நார்மல் டேர்மாக மாற்றணும். அதுதான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரூட் டேர்மை நார்மலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை root 3 into root 3. இல்லை நான் 10 root 3 by 10 root 3 -10 root 3 by -10 root 3 தான் போடுவனாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ்ட்டாக சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ அப்போ ஃபைனலி இது என்ன வரும், இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், இப்போ நான் டேரெக்டாக போடுறேன் and then will come for this. ஸோ அப்போ இது என்ன ஆகும், root 3 into root 3 become 3. ஸோ அப்போ 12 root 3 divided by 10 into 3. அப்போ ஆன்சர் என்ன வருது, 12 root 3 divided by 30. ஸோ அப்போ இதை நான் வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 6 5s are 30, 6 2s are 12. ஸோ அப்போ 2 root 3 by 5. Therefore altitude of this equal to h is equal to 2 root 3 by 5. That is the answer for this one. Okay, இப்போ இதே நான் இந்த மாதிரி 10 root 3 போட்டால் என்ன வரும், ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். we'll get the same answer only, but anyways கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், -120 of root 3 divided by 10 into 10 என்ன 100. ஸோ அப்போ minus of 100 root 3 into root 3ன்னு வரும். ஸோ 100 root 3 into root 3. what is root 3 into root 3? 3. ஓகே, தென் மைனஸ் அண்டு மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு 0 0 கேன்சல். ஸோ அப்போ இதில் ஃபைனலி என்ன வருது பாருங்கள், 12 root 3 divided by 10 into 3 30. அதுதான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் 12 root 3 by 30. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணுவீங்களா. ஸோ 2 root 3 divided by 5. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, எனிவேஸ் நீங்கள் எப்படி பண்ணாலும் வில் கெட் தி சேம் ஆன்சர் தான். ஓகே, ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி வெறும் root 3 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த 10 root 3 போடுறது. பட் நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுதான், தட் இஸ் ரேஷனலைஸ் டினாமினேட்டர் பண்ணுறீங்கன்னா இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அதோட ரெஸ்பெக்டிவ் ஆன்சரை ஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோட ஆப்போசிட் சைனால் மல்டிப்ளை பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த 5 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேரலிலோ பைப்டு ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கேட்குறாங்க,
ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்டிடியூட் கேட்டதுனால we have to do like this. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த parallelepipedோட வால்யூம் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த வால்யூமை ஏரியாவால் நம்ம டிவைட் பண்ணால் வில் கெட் தி ஆல்டிடியூட்னா ஹைட்டு, இது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஐடியா அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.